ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. முக்கியமான விஷயங்கள் நியூஸஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு கண்டினியூவா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு ஹாப்பியான நியூஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். ஷிப்பிங் டாட்டா ஃபைன்ஸ் UAE LNG டேங்கர் டு ஹேவ் கிராஸ்ட் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல ஒரு மெயினான கிட்டத்தட்ட 1,32,890 கியூபிக் மீட்டர் LNG இது வந்து அட்னாக் UAE அட்னாக்ல இருந்து லோட் பண்ணது இந்தியாவுக்கு அந்த இதை பாஸ் பண்ணி விட்டுருக்காங்க. நேற்று தான் நம்ம பேசணும் ஏன் ஈரான் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இவ்வளவு பிரச்சனைகளையும் அமெரிக்காவுடைய பிளாக்கேட்குள்ளையும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மூடி ஈரானும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணதுக்குள்ளையும் இந்தியாவுக்கு LNG சிலிண்டர்ஸை பாஸ் பண்ணிருக்காங்க. நம்பர் 1 இது. அடுத்தது வந்து NG 7% இன்னைக்கு ஏறி இருக்கு, ஆயில் 5% ஏறி இருக்கு. காரணம் என்னன்னா ட்ரம்ப் வந்து ஈரான் கொடுத்த ப்ரொபோசலை வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்கிறாரு. அதாவது ட்ரம்ப் அன்ஹாப்பி வித் ஈரான்ஸ் ப்ரொபோசல். NDTV அல்ஜசீரா DD நியூஸ்ல இது வந்து இது ரெண்டாவது முக்கியமான விஷயம். மூணாவது வந்து நெட்டன்யாவுக்கு வந்து புரோஸ்டேட் கேன்சர் வந்திருக்குன்னு சொல்லி நியூஸஸ்ல வந்திருக்கு. அதை ஆப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. இவர் கூட அதை பத்தி ஃபர்தரா நியூஸ் வந்து ஒன்லி பிளானா மட்டும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துங்க நியூஸ் வரல. ரைட்டா? இதை மூடி வச்சிருக்கிறது வந்து வெனிசுலா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மூடியே வச்சிருப்போம். அந்த நீங்க வந்து நெட்டன்யாவும் அண்ட் ட்ரம்ப்பும் வந்து என்ன சொல்றாங்கன்னா சேர்ந்து அந்த நியூக்ளியர் இதை ஃபுல்லா எடுக்காத வரைக்கும் இந்த டீல் வந்து முடியாதுங்கிற மாதிரி பேசுறாங்க. அதுதான் ஒரு ஞாபகத்து வந்துச்சு. அதான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். அதாவது வெனிசுலால அவங்க எவ்வளவு வேணாலும் ஆயில் வாங்கிக்கன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு. அதாவது மறைமுகமா சொல்றாரு, இதை மூணா என்ன அங்க வாங்க அவங்களுக்கு தர அப்படின்னு. அப்பதான் ஒரு யூடியூபர் கூட பேசுனது ஞாபகம் வந்துச்சு. இங்க மெட்ராஸ்ல வந்து ஒரு சாப்பாடு 70 ரூபான்னு சொன்னா மதுரையில வந்து 20 ரூபாய் தான் அப்படின்னு சொன்னா ஒரு மொத்தம் போய் மதுரையில போய் வாங்குவானா? ஏன்னா அதுக்கு போகிற செலவு என்ன, டைம் என்ன. அதே மாதிரிதான் இந்த ட்ரம்ப் பேசுற விஷயம் சொன்னாரு. அவரு தான் இந்த நெட்டன்யாகு புரோஸ்டேட் கேன்சருங்கிற விஷயம் சொன்னாரு. ஆனா நான் போய் நியூஸ்ல செக் பண்ணேன். எஸ், அது கரெக்டான செய்தி தான். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது வந்து இன்னைக்கு GCC லீடர் வந்து ஜித்தால மீட் பண்றாங்க. அது ஒரு விஷயம். அப்புறம் வந்து எவரெஸ்ட்ல ஏறின 20வது நபர் வந்து முஸ்தாக் அப்படிங்கிறவரு பாலஸ்தீனிய பசங்க 100 பேர் ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பீஸ்க்காக வேண்டியும் மக்கள் இறந்ததை வச்சியும் அதை வச்சு இது பண்ணியிருக்காரு. நீங்க கூகுள்ல போய் பார்த்தா தெரியும். எவரெஸ்ட்ல ஏறினவரை பண்ணியிருக்காரு. 4வது விஷயம் வந்து இன்னைக்கு சார்ட் லிங்க்ல எனக்கு வரல. சார்ட் லிங்க்ல நம்ம இது பண்ணல. அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போட சொல்லியிருந்தீங்க, ஒரு செப்பரேட் வீடியோன்னு சொல்லிட்டு அது நான் முடிஞ்சளவு மேக் பண்ணி போடுறேன். இன்னைக்கு வரல. அதுவும் நான் இப்போ சார்ட்ல காமிக்கும் போது காமிக்கிறேன். அடுத்தது வந்து கோல்டு வந்து ஃப்ரீ ஃபால் நடந்துட்டு இருக்கு. 2.5% இப்போ இறங்கி இருக்கு. அந்த இதையும் நம்ம சார்ட்ல பார்ப்போம். அடுத்தது வந்து இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டாட்டா வந்திருக்கு. அது 4.1%, முன்னாடி 5.4%, இப்போ கம்மியா வந்திருக்கு. இது மார்க்கெட்ல நாளைக்கு எதிரொலிக்குமாங்கிறது பார்ப்போம். இது இல்லாம டெக்னிக்கலா பார்ப்போம். அது வந்து 24,000 கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. இது ஒரு மைனஸ் தான். சரியா? அடுத்தது வந்து இந்தியா சில நியூஸஸ் பார்த்துட்டு நம்ம மார்க்கெட்டுக்குள்ள போயிடுவோம். இந்தியா வந்து S-400ங்கிற வந்து அது வந்து இந்த பேட்ரியட் மாதிரி பாதுகாப்பு அரண் அது ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குது. இந்த S-400 வந்து ஈரானுக்கும் முக்கிய பங்கு வச்சு இந்த வார்ல, US இஸ்ரேல் வார்ல கூட இஸ்ஃபஹான்ங்கிற இடத்துல அவங்க வச்சிருந்திருக்காங்க. இது வந்து சைனாவும் பாகிஸ்தானையும் பக்கத்துலயே வச்சிட்டு இருக்கோம். இந்தியாவுக்கு வந்து இது முக்கிய பங்கா இருக்கும். ரைட்டா? அது ஒண்ணு. இது வந்து இதுல இருந்து இந்தியா வந்து 5th டாப் மிலிட்டரி ஸ்பெண்டர்ங்கிறத இடத்தை பிடிக்கிறாங்க. இது வந்து நாளைக்கு மிலிட்டரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பாசிட்டிவா இருக்கலாம். அதை வாட்ச் பண்ண வேண்டியிருக்கும். ரைட்டா? அடுத்தது வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து 240 ரூபாய் டிவிடெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து அந்த ஸ்டாக் 1.5% இறங்கிதே இருக்கு. இது ஒரு பேட்டர்னா போச்சு. அதாவது ரிசல்ட் வர வேண்டியது மார்க்கெட் அந்த ஸ்டாக் கீழே இறங்க வேண்டியது. ஒரு மாதிரியா மேனிபுலேஷன் நடக்குதோங்கிறது ஒரு இதா இருக்கு. அதே மாதிரி NTPC ஸ்டாக் வந்து FIs அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க. அதையும் கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. அதையும் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி சவுத் கொரியா வந்து UK வந்து பின்னுக்கு தள்ளிட்டு 8வது இதா முந்தி இருக்கு. ரைட்டா? சரி, இப்போ வந்து காலையிலேயே கிஃப்ட் நிஃப்டி பிளாட்டா ட்ரேடதுனால பிளாட்னு சொல்லி டெலிகிராம்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேக்கேட்ல ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். வாங்க மார்க்கெட் விஷயங்களை நம்ம பார்ப்போம். 1 by 1 5 மினிட்ஸ்க்கு மாத்திடுறேன். நேற்றைய க்ளோஸ் வந்து 24,092. இன்றைய ஓபன் வந்து 24,049. ஒரு 40 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் தான் ஆச்சு. ஒரு 9 ஹாலுக்கு ஒரு லோவை கிரியேட் பண்ணிச்சு. 23,999. 10:25க்கு 1 மணி நேரத்துல 24,180 பாயிண்ட்ஸ் மேல அப்பாச்சு. அதுல இருந்து மடன்னு கீழே இறங்குனது. கடைசியா 23,995 ஒரு 160 பாயிண்ட்ஸ் டவுன்ல முடிஞ்சது. ரைட்டா? டே கேண்டில் மாத்திடுறேன்.
இதை நம்ம அனலைஸ் பண்ணுவோம் டெக்னிக்கலா. ஒரு டோஜி கேண்டில் போட்டிருக்கு, ஒரு ரெட் கேண்டில் நம்ம எடுத்துக்கலாம். 24,049 ஓப்பன், ஹை வந்து 24,181, லோ 23,957, க்ளோஸ் 23,995, 220 பாயிண்ட்ஸ் ரெட் கேண்டில் போட்டிருக்கு. நேத்தை விட 97 பாயிண்ட்ஸ் டவுன், 0.4%. கிரீன் கேண்டில் 50-50, ரெட் 50-50 இருக்கு. டாப் கெய்னர் இன்னைக்கு ஓஎன்ஜிசி 5% அப், அதானி என்டர்பிரைசஸ் 4% அப், கோல் இந்தியா 3% அப், ரிலையன்ஸ் வந்து 1% அப். டாப் லூசர் ஆக்சிஸ் பேங்க் 2% டவுன், எஸ்சிஎல் டெக் 2% டவுன், இண்டிகோ 2% டவுன், மாருதி சுசுகி 2% டவுன், அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து 1% டவுன். ஏற்கனவே சொன்ன மாதிரி 240 ரூபாய் டிவிடெண்ட் வச்சிருக்காங்க. ஓகே, ஹெவி வெயிட்டான ரிலையன்ஸ் இன்னைக்கு 1% அப், ஏர்டெல் 1% அப், ஸ்டேட் பேங்க் வந்து 1.25% டவுன். ஆயில் அண்ட் கேஸ் எனர்ஜி வந்து தலா 1.25% ஏறி இருக்கு. ஸ்மால் கேப் 0.5%, மைக்ரோ மிட் கேப்லாம் நியூட்ரலா தான் போயிருக்கு. பிஎஸ்சி பேங்க் தான் இன்னைக்கு அதிகமா 2.25% டவுன் ஆயிருக்கு. ரைட்டா, பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஒரு ஃபால் நடந்திருக்கு. அதாவது 50 மூவாஞ்சி கீழே மூவ் ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பேங்குமே ரெட். இன்னைக்கு ரெட் பேங்கை தவிர, கொடாக் பேங்க் அண்ட் எஸ் பேங்கை தவிர பாக்கி எல்லாமே ரெட். இன்னைக்கு ஆக்சிஸ் பேங்க் அதிகபட்சமா 2.5% இறங்குச்சு. ஐசிசி பேங்க் 1%, HDFC 1%, ஸ்டேட் பேங்க் மட்டும்தான் 1.25%. இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் 1.25% டவுன். இன்னைக்கு 56,938 டு 55,263, 900 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு மூவ்மெண்ட் தான். சரி, கோல்டு பத்தி நம்ம பேசணும்ல, அது பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த சார்ட் லிங்க்ல பாருங்க, என்னுடைய ஃபில்டர்ல இன்னைக்கு நோ ஸ்டாக்ஸ் வந்துருச்சு. நாளைக்கு ஏதாவது ஸ்டாக் நம்ம பார்க்கிறேன். அதே மாதிரி கோல்டு வந்து ஃப்ரீ ஃபால் நடந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க, மேல இருந்து ஹை 4,917 இருந்துச்சு ஒரு 4 நாள் முன்னாடி. இப்போ வந்து கீழே 4,567, $400 மேல இருந்து கீழே வந்துச்சு. இது வந்து ஒரு கீழே நோக்கி வர ஆரம்பிச்சுட்டே இருக்கு. எவ்வளவு தூரம் இறங்குன்னு பார்ப்போம். இந்த பெரிய கேண்டில், பிக் கேண்டில் போட்டு கீழே இறங்கிட்டே இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோடைய ஹை, கோல்டுடைய சமீபத்திய ஹை வந்து 5,601, சமீபத்திய லோ வந்து 4,099. இது வந்து ஒரு இந்த இடத்துல ரொம்ப கன்சாலிடேஷன் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாவே கன்சாலிடேஷன் நடந்துட்டு இருக்கு. சில்வர் அதே மாதிரியே இப்போதைக்கு $73, இதுவும் ஒரு 15 நாள் கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. இதோட ஹை 121, சமீபத்திய லோ 60, 50% வரைக்கும் இறங்குச்சுன்னு நம்ம வரக்கூடாது. யுஎஸ் ஆயில் பாருங்க, கிட்டத்தட்ட 4% அப்ல போயிருக்கு. அதே மாதிரி கேஸ் தான் 7% இன்னைக்கு அப்ல போயிருக்கு. கேஸ் 7% அப்ல இருக்கு. அதே மாதிரி பிட்காயின் வந்து 78,000 இடத்துக்கு வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்கு. பிட்காயின் 76,236 இருக்கு. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை டோஜன்ஸ் பிளாட்டா இருக்கு. S&P 500 ஒரு 0.25% அப், நாஸ்டாக் 0.25% அப். அப்புறம் யூரோப் மார்க்கெட் எல்லாமே 6% வந்து டவுன்ல இருக்கு. ஏசியன் மார்க்கெட் மிக்ஸ்டா இருக்கு. அதாவது கொரியா கோஸ்பி அண்ட் SCT காம்பசிட் தவிர பாக்கி எல்லாமே ரெண்டும் பிளாட்டா இருக்கு. கிட்டத்தட்ட அமெரிக்கன் மார்க்கெட்டை தவிர பாக்கி எல்லாமே ரெட்ல இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இன்னைக்கு முக்கியமான ஈவெண்ட்ஸ் வர வேண்டி இருக்குது. யூஎஸ் உடைய சிபி கன்சூமர் கான்ஃபிடன்ஸ் டேட்டா வர வேண்டியிருக்கு. அது முக்கியமான டேட்டா. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா வந்துருச்சு. அது முன்னதை விட 1% கம்மி தான் வந்திருக்கு. ரைட்டா, ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை அடுத்த வாரத்துடைய இது பார்த்துருக்கேன். அது வந்து இந்த பக்கம் வந்து 8.71, இங்கிட்ட 11.05, 0.78 இருக்கு. நெகட்டிவ் டாட்டா காமிக்குது. ரைட்டா, அடுத்து நம்ம லைவ்ல பார்த்துட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துருவோம். லைவ் பொறுத்தவரை UAE quits OPEC and OPEC plus. The UAE says it has quite OPEC and dealing very blow to the oil export groups. இது வந்து இந்த 4.5% ஏறிச்சுல, இப்போ எவ்வளவு ஏறிட்டு இருக்குன்னு பாக்குறேன். இதுக்கு மெயினான காரணம் UAE வந்து ஒப்பக்க விட்டு வெளியே வந்தது. அதே மாதிரி கேஸ் கூட 7% ஏறுது. இது வந்து பிரைஸை அதிகப்படுத்துது, பேனிக் சிச்சுவேஷன் உண்டாக்குது. UAE வந்து இதை விட்டு வெளியே வந்திருக்கு. ரைட்டா, ஓப்பக் விட்டு வெளியே வந்திருக்கு. ரைட்டா, அதே மாதிரி GCC மீட்ல ஜித்தால் நடந்துட்டு இருக்கு. அதுல என்ன முடிவு எடுக்கிறாங்க பார்ப்போம். ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவுடைய ஒரு சிப்பு வந்திருக்கு. அப்புறம் வந்து சவுதி கரன்சி சேர்ஸ் GCC மீட் ஜித்தா. ரஷ்யன் ஆயில் பிக்கஸ்ட் வின்னர் யூஎஸ் இஸ்ரேல். இதுதான் வந்து மவுண்டனர் காசா ஜில்லோட மெசேஜோட எவரெஸ்ட் மேல ஏறின விஷயம். அடுத்து வந்து கத்தார் எமீரும் ஜித்தாக்கு வந்திருக்காரு. ஓகே, இதுதான் முக்கியமானது. வேற எதுவும் முக்கியமானது நியூஸ் இல்லை. இப்போ டெக்னிக்கலா பார்த்துடலாம். டெக்னிக்கலா பார்க்கும்போது நிப்டி வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் லைன், இந்த லைன் வந்து ரெசிஸ்டன்ட் லைன். இந்த இடத்துல இன்னைக்கு கேண்டில் வந்து மேல் நோக்கி போக முடியாம கீழே விழுந்திருக்கு. இது மார்க்கெட்டுடைய நியூஸை பேஸ் பண்ணி இதை உடைச்சிட்டு மேல போகும். ஆனா மார்க்கெட் நியூஸ் சரியில்லை. இப்ப கூட UAE வந்து ஒபெக் விட்டு வெளியே போயிருக்கு. அதுவும் மைனஸ் தான். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸுக்கு தீர்வு வரல, அதுவும் மைனஸ் தான். சோ மார்க்கெட் கீழே வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ரைட்டா, இது இல்லாம வேற நம்ம இது பார்த்துடலாம். வேற மைக்ரோ கேப் வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இதை நான் வந்து இது வரைகிறேன்.
ஒரு பிரதர் கூட மைக்ரோ கேப் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாப்ல. எஸ், இங்க பிரேக் அவுட் கட் நடந்து நல்லா மேலே போயிட்டு இருக்கு. அதே மாதிரி மிட் கேப் கூட நம்ம நல்ல ஒரு விரிவாகவே பார்ப்போம். இப்போதைக்கு ஷார்ட்டாக பார்ப்போம். ஓகே, மிட் கேப்பும் இங்க ஒரு பிரேக் அவுட் நடந்துட்டு புல் பேக் நடந்து இந்த இடத்துல நிக்குது. இருந்த போதிலும் இது இந்த ஸ்விங்குக்கு மேல போகாத வரைக்கும் நம்ம இது வரைக்கும் இந்த டார்கெட் போகலாம். அதுக்கு மேல உடைச்சு மேல போகும்போது தான் ஃபர்தரா மூவ் ஆகும்னு நம்ம முடிவுக்கு வரலாம். இது எல்லாமே நான் பியூர்லி டெக்னிக்கல் தான் சொல்றேன். சரியா? இந்த வீடியோ பயனுள்ளதாக நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.